Hey guys, welcome back. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஸோ ஜனவரி 9ஆம் தேதி நாய்ஸ்லேருந்து கலர்ஃபிட் த்ரில் அப்படின்ற ஒரு ரக்கட் டிசைனில் இருக்க ஸ்மார்ட் வாட்ச் வந்து பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேண்டாம், இந்த வாட்ச் பற்றின எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இந்த மாதம் 13ஆம் தேதியிலேருந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரிப்பப்ளிக் டே சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சேல் டைமில் எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த சேலுக்கான அப்டேட்ஸ் அண்ட் சேலில் வந்து இம்பார்ட்டன்ட் டீல்ஸ் லூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக வந்து நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் வந்து மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேனல் நேம் வந்து ADT டீல்ஸ், லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாய்ஸோட கலர்ஃபிட் த்ரில் ஸ்மார்ட் வாட்ச் வந்து இனிஷியல் லான்ச் ப்ரைஸை வந்து 1899 கொண்டு வராங்க. ஃப்ளிப்கார்ட் அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு அவைலபிளாக இருக்க போகுது. ரெகுலர் கலர்ஸ் நம்ம பார்த்தோன்னா பிளாக், ப்ளூ, ப்ரௌன், கிரே அண்ட் கேமோவில் நம்ம பார்த்தோன்னா இந்த வாட்டி வந்து கிரே கேமோ அண்ட் க்ரீன் கேமோவில் இருக்குது. ஸோ இந்த 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட நாய்ஸோட கலர்ஃபிட் த்ரில் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஜெட் பிளாக் அண்ட் கேமோ கிரே கலர். ஜெட் பிளாக் வந்து ஆல்ரெடி நான் வியர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் வந்து 2 இன்ச் டிஸ்பிளேயோட வருது. இன்னொரு சூப்பரான விஷயமே வந்து அப் டு 50 days பேட்டரி பேக்கப்போட வருது. IP68 வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட்லாம் இருக்குது. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சைடில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் MRP நம்ம பார்த்தோன்னா 6999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து வாட்ச் இருக்குது, மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள், கலர்ஃபிட் த்ரில் ஸ்மார்ட் வாட்சோட ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு, நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். வாட்சோட ஸ்டாப் வந்து டுவல் கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து நம்ம கேமோ கிரே கலர், உள்ளே வந்து கம்ப்ளீட் டார்க்கு சிலிகான் மெட்டீரியலில் தான் வந்து ஸ்டாப் மேக் பண்ணியிருக்காங்க. 22 mm இது ரிமூவபிள் ஸ்டாப் தான். இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இது லைட்டாக வந்து புல் பண்ணி ஸ்டாப் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சரி, 22 mm ஸ்டாப் உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் இருந்தாலுமே வந்து நீங்கள் வியர் பண்ணலாம். பட் பில்டு கம்ப்ளீட்டாக வந்து செம சாலிடான பில்டு. பேக் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்து சார்ஜிங் போர்ட், நடுவில் வந்து சென்சார்ஸ் இருக்குது. ரைட் சைடில் வந்து ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஃபங்க்ஷனல் க்ரௌனாக நமக்கு ஒர்க் ஆகாது. லெஃப்ட் சைடு வந்து அந்த ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு பயங்கரமான லுக் வந்து ஆஃபர் பண்ணுது வாட்ச்சு. பிளாக் கூட வந்து நமக்கு அந்த டயல் கூட வந்து ஒரு மெட்டாலிக் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரே கலர் நம்ம எடுத்துகிட்டோம்னா சில்வர் கிரே மிக்ஸ் ஆன கலரில் இருக்குது நமக்கு இந்த ஃப்ரேம். அண்ட் மேலே இருக்கக்கூடிய பின் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டாப்போட குவாலிட்டி நம்ம பார்த்தோன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டாப் நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸ்டாப்போட டிசைன் பார்க்குறதுக்குமே வந்து நல்லா இருக்குது. நல்ல டெக்ஸ்டர் டிசைனோட கொடுத்துருக்காங்க. லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஒவ்வொரு நைட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வியர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. வாட்சோட ஓவரால் பில்டு செம சாலிடாக இருக்குது. 3 லேயர் ஆர்மர் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்சோட ஃப்ரேம் நம்ம பார்த்தோன்னா ஜிங்க் அலாய் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக பாலிகார்பனேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் ஸ்டாப் வாட்சோட வெயிட் வந்து 69 grams இருக்குது. வாட்ச் இனிஷியலாக நம்ம யூஸ் பண்ணப்போ 1-2 நாளுக்கு வந்து வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதுக்கப்புறமா வந்து அந்த வெயிட் நமக்கு செட் ஆகிடும். எக்ஸ்ட்ரீம்லி ஹெவின்னு சொல்ல முடியாது, பட் ஈஸியாக வந்து நமக்கு செட் ஆகிடும். பட் தின் ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு வந்து வாட்ச் அப்படியே தனியாக பல்கியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடிஷனலாக வாட்ச்க்கு வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. மைனஸ் ஸ்பிளாஷஸ் இல்லை ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஏதாச்சும் ஸ்வெட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கெல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். டிப் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரில் அப் டு 1.5 meters வரைக்குமே வந்து விஸ்டாண்ட் பண்ணணும்னு கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க. பட் ஸ்டில் வாட்டர் டேமேஜ் எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வாரண்டி வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். என்னோட கேஷுவல் யூசேஜில் இது வரைக்குமே வந்து வாட்சோட டிஸ்பிளே வந்து ஸ்க்ராட்ச் ஆகலை. பட் ஸ்டில் உங்களுக்கு வெளியில் ஏதாச்சும் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கிது அப்படின்றப்போ நீங்கள் அதையுமே வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே விஷயத்துக்காக தான் இந்த வாட்டி 2 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெரிய டிஸ்பிளே. இது TFT LCD பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 240x296 pixels இருக்குது. டிஸ்பிளே யூஸ் பண்ண வரைக்கும் வந்து ஓரளவு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் 150+ க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. நம்ம ஆப்லேயே போயிட்டு வந்து நாய்ஸ்ஃபிட் ஆப்பில் போயிட்டு வந்து நீங்கள் அடிஷனல் வாட்ச் ஃபேஸஸ் தேவைப்படுதுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 7 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. ஃபோன் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணலாம். பட் வாட்ச் ஃபேஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் வாட்சஸில் அந்த டைம் எடுக்கிறது ரொம்ப ஒரு காமனான விஷயம் தான். வாட்சோட கனெக்டிவிட்டி, காலிங், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.2ல் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேர் பண்ணியிருக்கப்போ பெருசாக வந்து நான் கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவுமே ஃபேஸ் பண்ணல. அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக வருது. கால் வந்தது அப்படின்னா இமீடியட்டாக வந்து நமக்கு வாட்ச்லேயுமே வந்து அலர்ட் வந்துடுது. அண்ட் காண்டாக்ட்ஸ் விஷயத்துக்கு வந்து அப் டு 10 காண்டாக்ட் வரைக்குமே வந்து நம்ம வாட்சில் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு வந்து வாட்ச்க்கு கால் வரும்போது UI இப்படி தான் இருக்கும். கால் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்து நம்ம மியூட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து நம்ம கால் அட்டன்
பண்ணதுக்கப்புறமா யூஐ வந்து இப்படி தான் இருக்கும். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்குது. கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் கொடுத்ததுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து நமக்கு வாட்ச் சுவிட்ச் ஓவர் ஆகிடுச்சு. இமீடியட்டாக வந்து நம்ம கால் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அகைன் வந்து நம்ம அதை கிளிக் பண்ணும்போது கால் வந்து வாட்சுக்கு வந்துடுது. காலில் வந்து நம்ம மியூட் கூட பண்ணலாம். அண்ட் மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் நல்லா கிளியராக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து இண்டோரில் நம்ம பேசுகிறதுக்கு வந்து ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நாய்ஸ் கலர்ஃபிட் த்ரில் இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து பேட்டரி பேக்கப் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. 500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப் டு 15 days வரைக்குமே வந்து நார்மல் யூசேஜில் நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக கால்ஸு அண்ட் ஃபோனோட வந்து பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஒரு 5 days வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 2 hours ஆகுது. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பேசிக் ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோட் வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது. பட் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வாட்சில் பார்க்க முடியாது. லாஸ்ட்டாக என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்கன்னு அது நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபோனில் நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் போய் அந்த டேட்டா வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் வந்து நாய்ஸோட புது வாட்ச் வேயில் தான் வந்துட்டுருக்கு. புது வாட்ச் வே அப்படின்னா நோவா வாட்சில் இருக்கிறதுல நோவாவில் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஓஎஸ் செட்டப் அது யூஸ் பண்ணுறதுக்கே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த புது வாட்ச் வே வந்து ஐகான்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டு, கேமிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் பழைய வாட்ச் வேயில் வந்து நமக்கு அந்த கேமிங் செட்டப்லாம் இருக்காது. பட் ஸ்டில் அது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டெப் ட்ராக்கிங் நம்ம பார்த்தோன்னா ஆக்டிவிட்டி மோடில் போய்ட்டு வாக்கிங் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணும்போது 85 to 90% வரைக்குமே வந்து ஓவரால் அக்யூரேசி இருக்குது. ஒரு 100 ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 95% வரைக்குமே வந்து ஸ்டெப் அக்யூரேசி இருக்குது. ஸ்டெப் அக்யூரேசி இதில் பெட்டராக இருக்குது. பட் ஓவரால் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கேலரி பர்ன் எவ்வளோ, பட் டீட்டெயில்டான டேட்டா பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு சிம்பிளான டேட்டா எவ்வளோ நேரம் வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆப்பில் போய் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கிடையாது. பட் கேஷுவலாக வந்து நீங்கள் ஸ்டெப் ட்ராக்கிங் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹார்ட் ரேட், SpO2, ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து நம்ம வாட்ச்லேருந்து ட்ராக் பண்ணலாம். வாட்ச் நான் யூஸ் பண்ண வரைக்கும் டேபிளில் வைக்கும்போதோ இல்லை காற்றுல அப்படியே வந்து தொங்க போட்டு மெஷர் பண்ணும்போது வந்து மெஷர் ஆகலை. வியர் ப்ராப்பர்லின்ற மாதிரி வந்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு பட்ஜெட் வாட்ச். நீங்கள் இது ஒரு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட்டாக நினைக்காதீங்க. இதில் காட்டக்கூடிய மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு அக்யூரேட் வேல்யூஸாக மட்டும் எடுத்துக்காதீங்க. அடிஷ்னல் ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஐடல் அலர்ட் வந்து நமக்கு இருக்குது. நம்ம ஆப்பில் வந்து நம்ம ஒன்ஸ் அந்த டைம் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வாக் பண்ண சொல்லி வந்து அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த வாட்ச்க்கு வந்து நாய்ஸ்லேருந்து 1 year வாரண்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது நாய்ஸ் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணால் வாரண்டி வந்து நம்ம ஃபியூச்சரில் கிளைம் பண்ண யூஸ் ஆகும். ஸோ நாய்ஸோட எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கினாலுமே வந்து சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம வாட்ச் வே பார்த்துட்டு வந்துடலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்றதை வந்து பார்க்கலாம். பட் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மெசேஜ் வந்து பார்த்துக்கலாம். நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்கும். இங்கே வந்து பிரைட்னஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ வாட்ச்க்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். அந்த லாக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக புது பாஸ்வேர்ட் நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படின்னால வந்து இங்கேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சைலண்ட் மோடு போடுறது, டார்ச் லைட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அண்ட் இது வந்து DND மோடு ஆக்டிவேட் ஆகிடும். நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து உங்களுக்கு வராது ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அண்ட் இங்கேருந்தே வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைட் பட்டன் வந்து நம்ம பேக் போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிறதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து நம்ம அதை ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அன்றைக்கி தேதிக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க, அது ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப் டேட்டா இதெல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். SpO2 ஹார்ட் ரேட்லாம் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக வியர் பண்ணல அப்படின்னா ரீமெஷர்னு வந்துடும். நமக்கு வாட்ச் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா டேரக்ட் மெனுக்குள்ளே போய்டும். மெனுக்குள்ளே நாய்ஸ் ஹெல்த் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்லீப் டேட்டா நம்ம பார்த்தோன்னா ஸோ நைட் எப்போ தூங்க போயிருக்கோம், மார்னிங் எப்போ நம்ம முழிச்சோம், ஓவராலாக வந்து எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, இந்த டேட்டா வந்து நம்ம பார்த்துக்கலாம் வாட்சில். அண்ட் உள்ள வந்து ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து 150+ ஸ்போர்ட்ஸ் மோட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போய் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா வாக்கிங் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வாக்கிங் மோடு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். வாக் பண்ணும்போது வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் பேக் வந்தீங்கன்னா மெசேஜஸ் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். நாய்ஸ் பஸ் ஆப்ஷன் இருக்குது. ரீசெண்டாக யாருக்கு கால் பண்ணீங்க, டயல் பேட் இருக்கும், நம்பரை வந்து நம்ம டயல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து காண்டாக்ட்ஸ் இருக்கும். சேவ் பண்ண காண்டாக்ட்ஸ்க்கு வந்து நம்ம டேரெக்டாக கால் பண்ணலாம். இன்கமிங் வரும்போதுமே வந்து நம்ம மியூட் பண்ணலாம். ஸோ கால் பண்ணும்போது மெனு இப்படி தான் இருக்கும். அண்ட் ஸ்கேன் ஈஸின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு தேவையான QR கோடு ஏதாச்சும் வந்து நீங்கள்
ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா வாட்சில் இருக்கும். கூகுள் பே QR கோடாக கூட இருக்கலாம். உங்கள் கஸ்டமர்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த QR கோட் காட்டினீங்கன்னா அவங்க டேரெக்டாக வாட்ச்லேருந்து QR கோட் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் கூட பண்ணலாம். ஸோ அந்த QR கோடில் நீங்கள் எந்த QR கோடு வேணாலும் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். வெதருக்குள்ளே போய்ட்டு வெதர் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். லொக்கேஷன் வந்து நீங்கள் ஆப்பில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கேமரா ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இது நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக வந்து நமக்கு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி கொடுக்கும். ஸோ டேரெக்டாக வந்து கேமரா ஆப் வந்து யூஸ் பண்ணாது. அண்ட் ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோலுமே வந்து நம்ம வாட்ச்லேருந்து பண்ணிக்கலாம். கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அலாம் வந்து நம்ம வாட்ச்லேருந்து செட் பண்ண முடியாது. ஆப்பில் போய்ட்டு வந்து நம்ம டைம் செட் பண்ணி வந்து அலாம் பார்த்துக்கலாம். அந்த டைமுக்கு வந்து அலாம் அடிக்கும். ஸ்டாப் வாட்ச் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, டைமருமே இருக்குது, ப்ரீத்திங் மோட் இருக்குது. தேவைப்படுதுன்னா வந்து நீங்கள் இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ் வந்து 2 கேம் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாப்பி பேர்ட் அண்ட் ஹாம்ஸ்டர். போர் அடிக்கும் போது வந்து நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறதுனால நம்ம கம்ஃபர்டபுளாகவே வந்து இந்த வாட்சில் கேம் ப்ளே பண்ண முடியுது. அண்ட் கால்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஓப்பன் வாட்ஸ்அப். ஸோ இமீடியட்டாக வந்து நம்ம ஃபோன் ரெஸ்பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். அது வந்து பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 7 வாட்ச் ஃபேஸ் இருக்கும். அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் மோட் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் வேணுமா, ரிங் அண்ட் வைப்ரேஷன் வேணுமான்னு பார்க்கலாம். ரிங் அண்ட் வைப்ரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த வைப்ரேஷன் மோட்டார் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதில் நோட்டிஃபிகேஷன் எதாவது வருது, கால் எதாவது வருது அப்படின்னா கூட வந்து வைப்ரேஷன் நமக்கு எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். அண்ட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, வாட்ச்க்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆப் யூஐக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் நாய்ஸ் ஃபிட் ஆப் ரெகுலராக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி தேதிக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அப்படியே பாட்டமில் ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்லீப் டேட்டா. ஸோ ஸ்லீப்பில் ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற வந்து நம்ம இந்த ஆப்பில் பார்த்துக்கலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த வாட்சை விட ஆப்பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்கன்னா ஒர்க் அவுட் வந்து பாட்டமில் இருக்கும். இந்த ஒர்க் அவுட்குள்ளே போனீங்கன்னா டோட்டல் டைம் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன், கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கேன், ஆவரேஜாக என்ன ஸ்பீடில் நடந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம காட்டும். இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மை டிவைஸ்க்குள்ளே வந்துட்டு வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, 150+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபோன் கேலரியிலேருந்து நீங்கள் ஃபோட்டோ ஏதாச்சும் வந்து வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஸ்டம் வாட்ச் ஃபேஸ்க்குள்ளே போய்ட்டு கேலரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் கேலரியில் இருக்க இமேஜ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறது, கால் அலர்ட் வந்து எனேபிள் பண்ணுறது, ஹெல்த் மானிட்டரில் வந்து நமக்கு வாக் ரிமைண்டர், SpO2 மெஷர்மெண்ட், இந்த 2 மட்டும் தான் இருக்கும். வாட்டர் ரிமைண்டர் அதெல்லாமே வந்து இந்த புது வாட்ச் யூஐயில் இல்லை. வாட்ச் டேட்டா வந்து நம்ம கூகுள் ஃபிட்டோடமே வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ரைஸ் டு எக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரிஸ்ட் சென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ டேபிளில் இருக்க வாட்ச் வந்து நம்ம ரைஸ் பண்ணாலே வந்து வேக்கப் ஆகும். ரிஸ்ட் வேக்குமே வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. ஃபைனல் வெர்டிக்ட்னு பார்த்தோன்னா less than 2000 rupeesக்கு வந்து இந்த வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரகட் டிசைனில் இருக்குது. வாட்சோட டிஸ்பிளே வந்து நமக்கு பெருசாக இருக்குது. லுக்கு, பெரிய டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட், இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டாப் ப்ரியாரிட்டியோட நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அதுவும் less than 2000 பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆஃபர் டைமில் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாய்ஸோட ஃபோர்ஸ் ப்ளஸ் இருக்குது. அது வந்து நமக்கு லாஸ்ட் வீக் சேல்லையே வந்து 1999 எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அந்த டீல்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீல்ஸ் சேனல்லையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். சூப்பர் டூப்பர் ஒர்த்து. பட் ரவுண்ட் டைல் டிசைனோட வரும். ஸ்கொயர் டிசைனோட பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நாய்ஸ்லேருந்து லான்ச் பண்ணால் இந்த கலர்ஃபிட் த்ரில் ஸ்மார்ட் வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்சோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம டீல்ஸ் சேனலையும் வந்து நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேல் வேறு வந்துட்டுருக்கு. இந்த சேலில் உங்களுக்கு எந்த அப்டேட்ஸ் தேவையோ அதையுமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். அதை பற்றியுமே வந்து கூடிய சீக்கிரமாக வீடியோ பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.